Dear parents, dear students, நான் இன்று கல்வித்துறையில் காணப்படும் மிக முக்கியமான செயற்பாட்டாளர்களாக விளங்கும் எமது ஆசிரிய மணிகள் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எமது நாட்டு கல்வி முறையின் நேரடி கல்வி வழங்கும் பணியில் உள்ளவர்கள்தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்தான் இந்த சமூகத்தின் மனிதர்களை உற்பத்தி செய்யும் பாடசாலைகளுக்கு உள்ளே இருந்து பணியாற்றுபவர்கள். கல்வி புலத்திலே ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், மாணவர்கள் நேரடியாக ஈடுபடுகின்றார்கள், பெற்றோர் இருக்கின்றார்கள், கல்வி அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிர்வாக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், அதிபர் தனியாக இருக்கின்றார், அரசாங்கம் இருக்கின்றது, கல்வி அமைச்சு இருக்கின்றது. இந்த எல்லாவற்றுக்கும் மிக அடிப்படை ஆசிரியர்கள் தான். இலங்கையிலே 2,80,000 ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட காணப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக 80% கிட்டத்தட்ட 80% பெண் ஆசிரியர்கள் தான் பணிபுரிகின்றார்கள். இந்த வேளையில் ஆசிரியர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும்? ஆசிரியர்கள் தான் இந்த கல்வி மாணவர்களை தூக்கி முன்னே கொண்டு நிறுத்தக்கூடியவர்கள் என்ற விடயத்தில் நாம் மிகவும் அக்கறை கொள்ள வேண்டும். நாம் என்ன சொன்னாலும், ஏது சொன்னாலும், எந்த விடயங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் கல்வி பற்றி இலங்கையின் பொதுக்கல்வி, அதாவது தரம் 1 முதல் 13ஆம் ஆண்டு கல்வி பற்றி பேசும் யாரும் ஆசிரியர்களை பற்றி பேசாது தவிர்த்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் ரூசோ என்ற மிக பெரும் கல்வியலாளர் சொல்கிறார், ஆசிரியர்களே தேவையில்லை என்று. ஜான் ஹால்ட் என்ற அறிஞர் சொல்கின்றார், பாடசாலைகளே தேவையில்லை என்று. கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்கின்றார், புத்தகங்களே தேவையில்லை என்று. பாருங்கள், ஆசிரியர்கள் தேவையில்லை என்று ரூசோ சொல்கின்றார், ஜான் ஹால்ட் சொல்கின்றார் பாடசாலைகள் தேவையில்லை என்று, அப்துல் ரஹ்மான் சொல்கின்றார் புத்தகங்களே தேவையில்லை என்று. இவ்வாறு தேவையில்லை என்று சொல்லும் யுகத்தில் தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள் பாடசாலையில் கல்வியை புகட்டும், கல்வியை ஊட்டும், மாணவர்களுக்கு கல்வி உயர்த்தும் பணி என்ற விடயத்தில் இருந்து இப்போது பரீட்சைக்கு தயார்படுத்தும், தேர்வினை வெற்றி கொள்ளும், உயிரிகளை உருவாக்கும் நிலை என்ற தன்மை இப்போது வந்துவிட்டது. நல்ல ஆசிரியர் என்பவர் அறிவை ஊட்டுபவர் என்பதிலும் பார்க்க, நல்ல பரீட்சைக்கு தயார்படுத்தும் நிலை கொண்ட, திறன் கொண்ட, ஸ்கில் கொண்டவர் தான் ஒரு நல்ல ஆசிரியர் என்ற நிலை இன்று காணப்படுகின்றது. காரணம், நமது கல்வி முறை பரீட்சை நோக்கியதாகத்தான் காணப்படுகின்றது. பரீட்சைக்கு தயார்படுத்தல், அறிவை ஊட்டி அறிவுக்கு தயார்படுத்தல் என்ற நிலையில் இருந்து நிலைமாற்றம் அடைந்து பரீட்சைக்கு தயார்படுத்துதல், பரீட்சையில் வெற்றி கொள்ள பழக்குதல் என்ற நிலை வந்துவிட்டது. அதனால்தான் அதிகமாக பரீட்சை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் எப்போதும் நேரடியாக மாணவர்களை கண்காணிப்பவர்களாகவும், மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் பாடசாலைக்குள் வகுப்பறைக்குள் முகாமைத்துவத்தை செய்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை புகட்டி, இலங்கை போன்ற நாடுகளில் 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் காணப்படுகிறார். மிக மிக உயர்ந்த நிலையில் ஆசிரியர்கள். அடுத்த பிரச்சனை, ஆசிரியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கினார்கள். இன்று ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து விட்டது ஓரளவு. காரணம், அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை, சுமை குறைவு, ஆசிரியர்களுடைய சம்பளங்கள் ஓரளவு திருப்திகரமாக உள்ளது. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஆசிரியர்களுக்கு தங்களது சொந்த பிரதேசங்களில் இருந்து தூர பிரதேசங்களில் சென்று கடமை புரிதல் என்ற ஒரு பிரச்சனை இன்றும் காணப்படுகின்றது. அது ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை தான். இருந்தாலும் ஆசிரியர்கள் தான் மாணவர்களை வழிநடத்தும் மிக முக்கியமான உயிரிகள், மிக முக்கியமான வளங்கள். ஆசிரியர்களை வைத்துத்தான் ஒரு சமூகம், பாடசாலை முன்னே வர வேண்டும். ஆசிரியர்கள் செய்யும் பணிதான் அந்த சமூகத்தை முன்னே நிறுத்துவதற்கு மிகவும் முக்கியமான பணி. மாணவர்கள் சம்பந்தமாக நாம் எழுதலாம், பேசலாம், கதைக்கலாம், மாணவர்களுக்கு நிதியுதவி அளிக்கலாம், மாணவர்களுக்கு புத்தகங்களை அச்சிட்டு அரசாங்கம் வழங்கலாம், மாணவர்களுக்கு கட்டடங்களை கட்டி அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனால் மாணவர்களுக்கு நேரடியாக கல்வியை புகட்ட யாருக்குமே முடியாது. அது ஆசிரியர்கள் தான் செய்ய வேண்டும். ஒரு பாடசாலையில் நல்ல பெறுபேறு வருகின்றது,
நல்ல அறிவு நிலை உயர்கின்றது, நல்ல பண்பொழுக்கம் உள்ள மாணவர்கள் காணப்படுகின்றார்கள் என்றால் அந்த ஆசிரியர், அந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் தான் அதன் பங்குதாரர்கள், நேரடி பங்குதாரர்கள். பாடசாலை முன்னே இருக்கின்றது, பாடசாலை நல்ல வளம் போல் கொளிக்கும் நிலையில் உயர்ந்து செல்கின்றது, நல்ல பண்பாளர்களை உருவாக்குகின்றது என்றால் அந்த பெயர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தான் முதலில் கிடைக்கும். அதே போன்று அந்த பாடசாலையில் இருந்து கெட்டவர்கள் உருவாகின்றார்கள், கள்வர்கள், திருடர்கள், போதை வஸ்து பாவிப்பவர்கள் உருவாகின்றார்கள், பெண் பிள்ளைகளை சுற்றி சுற்றி திரியும் மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் அந்த பங்கையும் ஆசிரியர்களுக்கு தான் சூட்டுகின்றார்கள். இந்த பாடசாலை சிறந்த முறையில் கற்பிக்க கூடிய நிலையில் ஆசிரியர்கள் இல்லை என்ற குறைபாட்டையும் சொல்கின்றார்கள். நல்ல பெயரும் ஆசிரியருக்குத்தான், கெட்ட பெயர் வந்தாலும் ஆசிரியருக்குத்தான். இது ஒரு இயல்பான நிலைதான். என்றாலும் ஆசிரியர்கள் உண்மையில் இரண்டு விதமாக ஆசிரியர்களை நாம் நோக்கலாம். ஒன்று, ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பீயிங் ஆஸ் எ டீச்சர், ஆசிரியர்களாக இருப்பவர்கள். இவர்கள் ஒரு வகையினர். தொழிலுக்கு வருவார்கள், இயன்றவரை லீவு எடுப்பார்கள், வேறு ஒரு தொழிலை செய்வார்கள், சைட் பிசினஸ் என்று சொல்வோம், அதை செய்வார்கள். பாடசாலை சிலபஸ் சம்பந்தமாக அதிக அக்கறை காட்ட மாட்டார்கள், மாணவர் விடயத்தில் அக்கறை காட்ட எண்ண மாட்டார்கள், தங்களது பணி தங்கள் வீடு என்று இருப்பார்கள். ஏனைய பாடசாலையில் காணப்படும் மாணவர்களின் பிஹேவியர் ஸ்ட்ரென்த், நடத்தை ரீதியான பலம் தொடர்பாக அவர்களின் ஏனைய பண்பொழுக்கம் சம்பந்தமாக கணக்கில் எடுக்க மாட்டார்கள். இவ்வாறு இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பீயிங் ஆஸ் எ டீச்சர், இவர் ஆசிரியராக இருப்பார். இன்னொரு வகை இருக்கின்றார்கள், அவர்கள் லிவிங் ஆஸ் எ டீச்சர், ஆசிரியர்களாக வாழ்பவர்கள். இவர்கள் ஒரு வகையான அர்ப்பணத்தோடு பணிபுரிவார்கள். தங்களது பிள்ளை என்று மாணவர்களை பெற்றோர் நினைப்பதை போல் பாடசாலைக்குள் ஆசிரியர்கள் மாணவர்களை தங்கள் பிள்ளை என்று கருதுவார்கள். அந்த கேர், அந்த பிள்ளை என்ற கேர் இருக்கும். கல்வியிலே நல்ல தங்களது பாடம் தொடர்பான நல்ல நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். கல்வி உளவியல் சம்பந்தமாக மாணவர்களுக்கு கல்வி ஊட்டுதல் சம்பந்தமாக நல்ல அறிவை பெற்றிருப்பார்கள். தனது சிலபஸ் அறிவை போல தான் கற்பிக்கும் மாணவர்கள் தொடர்பான ஒவ்வொரு மாணவனின் பெயரை அறிந்திருப்பதோடு ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன ஸ்கில் உள்ளது என்ற மாணவன் தொடர்பான பூரண அறிவை பெற்றிருப்பார்கள். பாடசாலைக்கு நினைத்த மாதிரி எழுந்தமானமாக லீவ் எடுக்க மாட்டார்கள், அதிபரோடு முரண்பட மாட்டார்கள், நிர்வாகத்துக்கு இணைந்து கொடுப்பார்கள், சொல்வதற்கு முன் செய்வார்கள். இவ்வாறு பண்புள்ளவர்கள் ஆசிரியர்களாக வாழ்பவர்கள், லிவிங் ஆஸ் அ டீச்சர். இவர்கள்தான் எமது சமூகத்திற்கு தேவையானவர். இவர்களைத்தான் நாம் உருவாக்க வேண்டும், இவர்களைத்தான் ஊக்கப்படுத்த வேண்டும். இவர்கள் பாசிட்டிவ் திங்க் உள்ளவர்கள், நேர் சிந்தனை கொண்டவர்கள். எதையும் முகம் கொடுத்து பேசி சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். நாம் தான் இந்த சமூகத்தின் மக்கள், நல்ல தொழிலாளர்களையும் நல்ல அரசியல்வாதிகளையும் இந்த சமூகத்திற்கு உற்பத்தி செய்யும் ஒரு சாலையிலே தொழில் செய்கின்றோம். இந்த தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தியாகும் மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த தொழிற்சாலை தான் இந்த சமூகத்திற்குரிய மனித கருவிகளை உற்பத்தி செய்து அரசியல் செய்வதற்கும் ஏனைய விவசாயம் செய்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் சமூக பணி செய்வதற்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு பணியை செய்பவர்கள் ஆசிரியர்களாக வாழ்பவர்கள். இந்த ஆசிரியர்களாக வாழும் ஆசிரியர்களை காண்பதுதான் இந்த காலத்தில் மிகவும் கடினமாக உள்ளது. இன்று ஆசிரியர்கள் ஒரு பொருளை விற்கும் ஒரு விற்பனையாளரை போன்றும், மாணவர்கள் ஒரு பொருளை வாங்கும், கல்வி என்ற பொருளை வாங்கும் கன்சியூமர்ஸ், நுகர்வோர் போன்றும் நிலை மாறிவிட்டது. இது ஏன் என்று எங்களுக்கு மிக சிக்கலான வினாவாக எங்களை சுற்றி சுற்றி வருகின்றது. எது என்ன சொன்னாலும் இலங்கையிலே கல்வி முன்னேதான் இருக்கின்றது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பொறியியலாளராகவும் வைத்தியர்களாகவும் சட்ட வல்லுநர்களாகவும் கணக்கியல் நிபுணர்களாகவும் கட்டட கலைஞர்களாகவும் வெளியே செல்பவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் சிறந்த பணியாளர்களாக, சிறந்த சாதனையாளர்களாக விளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நாட்டு கல்வி முறை ஓரளவு அறிவு உள்ளவர்களை தான் உற்பத்தி செய்கின்றது. இருந்தாலும் பரீட்சையில்
இந்த பிரச்சனைகளும் நமக்கு இல்லை என்றால் நாம் ஒரு சிறந்த சமுதாயத்தை இன்னும் எதிர்பார்க்க முடியும். நாம் அக்கறை செலுத்துவது குறைவு என்று சொல்லலாம். இருந்தாலும் ஆசிரியர்கள் இந்த 2 வகை நான் சொன்ன ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக வாழ்பவர்கள். இந்த ஆசிரியர்களாக இருப்பவர்கள் தங்களை இன்னும் ஆசிரியர்களாக வாழ்வதற்கு மாற்றிக்கொள்ள முயல வேண்டும். அதிகமான ஆசிரியர்கள் காணப்படுவதால் அவர்கள் ஆசிரியர்களாக இருப்பதற்காகத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு ஏனைய குடும்பத்தில் வாழ்வதால், அங்கே வீடுகளுக்குள் வாழ்வதால் இங்கே ஆசிரியர்களாக அவர்களால் வாழ முடியாத சூழலும் காணப்படுகின்றது. இருந்தாலும் இந்த ஆசிரியர்களாக வாழுதல் என்ற நிலையை எமது சமூகத்தில் உள்ள ஆசிரியர்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் போது எமது சமூகத்தில் நல்ல கல்விமான்கள், நல்ல படித்த மாணவ சமுதாயம் உருவாகும், அதற்கு சிறந்த வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் இந்த எஜுகேஷன் வாய்ஸ் கல்வியின் குரல் அத்தியாபன ஹண்ட என்ற சேனலினூடாக சந்திப்போம். விடைபெறுகிறேன்.